மாணவிகள் மது அருந்துவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவது மனதிற்கு மிகவும் வேதனையாக உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அவர் அதிமுக வலிமையாக உள்ளது என்றும் அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மிகப்பெரிய அந்த செய்தியை நான் பார்த்தேங்க. ரொம்ப மிகப்பெரிய வருத்தமும் வேதனை அடைகிறேன். அதாவது கல்லூரி அதை தாண்டி இப்போ ஒரு ஆண்கள், வயது முதிர்ந்த ஆண்கள், ஒரு மெச்சூர்டான ஆண்கள் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அதுவும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், அதுவும் மது அருந்துறது அதுவும் ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட மது அருந்தக்கூடிய அந்த ஒரு வீடியோ வர்றது ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு சோர்ஸ் இது எப்படி கிடைத்தது, எங்கே கிடைத்தது, எப்படி இந்த மாணவிகளுக்கு அப்படி என்ன அப்படி அந்த ஒரு சூழல் அமைந்தது என்பதெல்லாம் தீர விசாரித்து அவங்க அதுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து அவங்களை விடுபடுறதுக்கு உண்டான நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு வலியுறுத்துறாங்க. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசையோடு, அம்மாவுடைய ஆசையோடு ஒரு சாகா வரம் பெற்ற எல்லா சோதனையும் தாண்டி களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம். நிச்சயமாக இந்த அரசு மீது மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. 26 அதிமுக ஆட்சி அமைக்கும், பொதுச்செயலர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதிமுக மிகப்பெரிய ஆலமரம். பல நேரங்களில் இந்த ஆலமரத்தில் பல குருவிகள் அடை காத்திருக்கின்றன, குஞ்சு பொறித்திருக்கின்றன, தங்களுடைய விருத்தியாக இருக்கின்றன, அதற்கு பின்னாலே பறந்து சென்றிருக்கின்றன. ஆலமரம் அப்படியே தான் இருக்கும். அதுதான் இயக்கம். அதனால் அதெல்லாம் நம்ம ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை. அதிமுக ரொம்ப வலிமையோட பொதுச்செயலர் தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணியோட மாற்றான வெற்றி பெறும்.